வணக்கம். நாம் தமிழர் கட்சி தலைமையில் சீமான் அவர்களுடைய கடலம்மா மாநாடு வந்து வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருந்திருக்கு. சொல்லப்போனால் பட்டையை கிளப்பியிருக்காங்க அப்படிதான் நம்ம சொல்லணும். அதில் வந்து முக்கியமாக அண்ணன் என்ன பேசினாரு சீமான், அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். என்ன முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம், சரியா? என்னன்னா, முதல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் வந்து பூமிக்கு வந்து எந்த விலங்குகளாலும் எந்த உயிரினங்களாலும் ஆபத்து கிடையாது, மனிதனை தவிர. மனிதனால் தான் இந்த உலகத்தை வந்து முக்கியமான ஆபத்து, இந்த பூமிக்கு தீங்கி விளைவிக்கிறது வந்து மனிதன் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் தொடங்குறாரு. இப்படி படிப்படியா ஒன்னொன்னா அவரு தொடங்குறாரு, ஒவ்வொரு விஷயமா தொடங்கிட்டு வர்றாரு. அவரு பேசுற மாதிரிலாம் நம்ம பேச முடியாது. அவர் எங்கேயோ, நம்ம எங்கேயோ, அது வேற விஷயம். இருந்தாலும் அவர் சொன்ன முக்கியமான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு கடத்த இருக்கிறேன், சரிங்களா? வேற வந்து என்ன சொல்றாரு, இந்த மீத்தேன், கடலுக்குள்ள வந்து மீத்தேன் கேஸ் எடுக்கிறாங்க, பயோ கேஸ் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஆயுள்கள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, இதனுடைய தாக்கம் வந்து ஒரு அளவு தான், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். ஆனா வந்து அதனோட பின் விளைவுகள் வந்து ரொம்ப வீரியமா இருக்கும், ரொம்ப மோசமானதாட்டு இருக்கும். கடலுக்குள்ள இருந்து எடுக்கிற அந்த மீத்தேன் கேஸ், அந்த ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானதாட்டு இருக்கும். பின் விளைவுகள் வந்து ரொம்ப வலிமையாட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. வேற என்ன சொல்றாருன்னா, காடு வந்து இப்போ காடுகள் இருக்கு. அந்த காடுகளை வந்து அழிச்சிட்டா கூட, மனிதனாட்டு அழிச்சிட்டா கூட வந்து அது வந்து நம்ம திரும்ப மரங்களை நட்டு, ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு மரங்கிறமோ நட்டு வந்து அதை நம்ம காடை வந்து கூட உருவாக்கிக்கலாம். அப்புறம் அந்த தண்ணி இப்போ எடுத்து வித்துட்டு இருக்காங்க இல்லையா, தண்ணி தட்டுப்பாடு கூட நம்ம ஒரு அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆட் பண்ணி, வேண்டாம் தண்ணி எடுக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லி எடுத்து கூட அந்த தண்ணி தட்டுப்பாடை கூட ஓரளவுக்கு நம்ம வந்து சாத்தியமாக்கலாம். ஆனால் கடலுக்குள்ள இருக்கிற அந்த பவள பாறைகள் இருக்கு இல்லையா, அந்த பவள பாறைகளை வந்து அந்த அழிக்கும் போது, மாசுபடுத்தும் போது வந்து அது வந்து கடல் வந்து பெரிய பின்விளைவுகளை வந்து அது உருவாக்கி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அவரு கடலை பாதுகாக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம வந்து கடற்கரைக்கு நம்ம சுத்தி பார்க்க போவோம், நம்ம குழந்தைகளோட போவோம், இப்போ ஃபேமிலியோட போவோம். அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம சாப்பாடு, உணவு எடுத்துட்டு போவோம், தண்ணீர் போத்தல் கொண்டு போவோம், பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல் இருக்குல்ல, நெகிழி, அதை எடுத்துட்டு போவோம். அப்போ அந்த மாதிரி நம்ம கடல்ல வந்து ஜாலியா அப்படி போகும்போது வரும்போது வந்து அந்த தண்ணி குடிச்சிட்டு அந்த போத்தலை வந்து அப்படி நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு போவோம் இல்லையா. அப்புறம் கையில எதுவும் பிளாஸ்டிக்ல நம்ம கவர் இதை வச்சு அதுல சாப்பாடு கூட கொண்டு போயிடும். அந்த சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த பிளாஸ்டிக் நெகிழியை வந்து நம்ம குப்பையை வந்து அப்படியே கடற்கரையிலே போட்டு போறதுனால அந்த கடல்ல வந்து குப்பைகள் வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நம்ம அப்போ அந்த நேரத்துல போடும்போது அது பெருசா தெரியாது இருந்ததுனால, இப்போ வந்து அந்த குப்பைகள் அந்த மாதிரி சேர்ந்து, இங்க மட்டும் இல்ல உலகம் முழுவதும் இந்த மாதிரி குப்பைகள் வந்து மனிதனோட அஜாக்கிரதையினால குப்பைகள் வந்து சேர்ந்து, பிளாஸ்டிக் குப்பைகள் சேர்ந்து எவ்வளவு அதிகமாயிருக்குன்னு அவர் சொல்ல வர்றாருன்னா, இந்தியாவின் நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, நம்ம இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளவு பெருசோ அது மாதிரி 3 மடங்கு நிலப்பரப்பு அளவுக்கு வந்து கடலுக்குள்ள வந்து பிளாஸ்டிக் நெகிழி குப்பை வந்து சேர்ந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. கடல்ல இருக்க மீன்களின் அந்த அளவை விட இந்த நெகிழி குப்பையோட அளவு வந்து அதிகமாயிட்டு வருது. அதை வந்து நம்ம தடுத்து தடுத்து நிறுத்தணும், இல்லைனாக்கி பெரிய சங்கடத்துல பெரிய பின்விளைவுகளை வந்து நம்ம சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப டீட்டெயிலா தெளிவான முறையில அவர் வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு. சொல்றாருன்னா, கேரளால வந்து பிளாஸ்டிக் நம்ம நெகிழி இருக்கு இல்லையா, நெகிழி போத்து நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம குடிச்சிட்டு சும்மா இஷ்டத்துக்கு அப்படி தூக்கி போட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. வேற பிளாஸ்டிக் கவர்ல வந்து நம்ம ஏதாவது சாப்பாடோ இல்லை வேற ஏதாவது பொருளை வச்சிருந்தாக்கி அதை எடுத்துட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை வந்து இஷ்டத்துக்கு அப்படி தூக்கி போட்டு போயிட முடியாது. அங்க உள்ள சட்டங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாட்டு ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணாக்கி வந்து அங்க உள்ள போலீஸ் வர வேண்டாம், இல்ல மாநகராட்சி அந்த குப்பை எடுத்து போவாங்களா அவங்களே வந்து சத்தம் போட வேண்டாம். அங்க உள்ள லோக்கல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த அந்த மக்களே வந்து அந்த இப்படி பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு அவங்க சத்தம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வந்து உண்மையா பொய்யானா, நான் கேரளாக்கு போயிருக்கிறேன், அதை வச்சு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட நான் நாகர்கோயில இருந்து திருச்சூர் வரைக்கும் நான் போயிருக்கிறேன். ரயில் மூலமா பாதி தூரம் ரயில் மூலமா போயிருக்கிறேன், பாதிக்கு அப்புறம் பஸ்ல போயிருக்கிறேன். அப்போ வந்து நான் பார்த்துருக்கிறேன், எந்த பிளாஸ்டிக் குப்பைகளும் ரோட்ல வந்து அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி தூக்கி போட்ட மாதிரி இல்லை. முக்கியமா என்ன சொல்றேன்னா, இந்த கருவேல மரம், நம்ம ஊர்ல இருக்கல சீம கருவேல மரம் பார்க்கல. சீமானனும் அதுதான் சொல்றாரு. சீம கருவேல மரம் வந்து பேன், கேரளாவில் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்குது, தடை செய்யப்பட்டிருக்குது. ஏதாவது அப்படி தப்பி தவறி அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கிற அந்த சிறுவர் சிறுமிகள் கூட அவங்களுக்கு வந்து அந்த சீம கருவேல மரத்தை வந்து ஏதாவது தப்பி தவறி முளைக்கும் இல்லையா,
அப்போ வந்து அதை பிடிங்க கொண்டு அந்த ஆசிரியர்கள்ட்ட கொடுத்தாக்கி அதுக்கு தனி மார்க் கொடுக்கதாட்டும் சொல்லப்படுது. இந்த மாதிரி சீம கருவேல மரம் வந்து கேரளாவில் வந்து முற்றிலும் கிட்டத்தட்ட 90% இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல 1-2 இருக்கும். நம்ம ஊரே மாதிரி கிடையாது. நம்ம ஊர்ல தான் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஆறுகள்ல முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல தான் வந்து ஆறுகள்ல வந்து வெள்ளம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். வெள்ளம் வந்திருக்குது. ஆனா வந்து வீடுகளுக்கும் ரோடுகளுக்கும் ஊருக்குள்ள வந்து இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்திருக்கு அந்த ரொம்ப இப்போ இருக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன் காரணம் என்னன்னா ஆத்துக்குள்ள ஃபுல்லாவே வந்து சீம கருவேல மரம் வேற மரங்கள் எல்லாமே அங்க முளைச்சி பெருசு பெருசா நீங்க அது ஆறுன்னு நம்ம சொல்ல முடியாது. வேற எப்படி அங்க அங்க மலையில இருந்து அடிச்சுட்டு வர தண்ணி வந்து போறதுக்கு தங்கு தடை இல்லாம போறதுக்கு ஒரு வழி இருந்தா தானே அந்த தண்ணி வந்து அந்த ஆத்துல கடந்து போகும். இப்போ இவ்வளவு மரங்களும் இவ்வளவு இந்த செடி கொடிகளும் வந்து ஆத்துல சீம கருவேல மரமாட்டு முளைச்சு நின்றுட்டுனா அந்த அடிச்சுட்டு வர தண்ணி எங்க போகும்? எங்கேயும் போக வழி. அப்போ என்ன செதறிடும். செதறி என்னாவும் ஊருக்குள்ளதான் போகும் இல்லையா? அப்போ வந்து அது அந்த சீம கருவேல மரம் அந்த வேற இருக்கிற எல்லாமே அந்த இருக்கிற செடி கொடிகள் எல்லாத்தையும் வந்து தூறு வாரி அந்த மாதிரி செய்தால ஒழிய வேற இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம தடுக்க வாய்ப்பு இல்லை. இது இப்போ இருக்க அரசு கவர்மெண்ட்லாம் வந்து அதெல்லாம் எதுவுமே செய்யற மாதிரி இல்லை. இருக்கிற மண்ணை தான் அள்ளி வித்து தள்ளுறாங்க தவிர இந்த மாதிரி விஷயங்கள் எந்த கவர்மெண்ட்டுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் வந்து ஊருக்குள்ள வெள்ளம் வரத பிரச்சனை வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது மழை வந்துருது. மழை சரன்னு மழை அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து கொஞ்சம் கூட்டங்கள் அப்படி அப்படி எந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அண்ணன் என்ன சொல்றாருன்னா, உட்காருங்க உட்காருங்க, நம்ம கடலமாவை பத்தி பேசும்போது இந்த மழை கூட வரலன்னா நம்ம கடலமாவை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை, அதனால உட்காருங்க, எங்க போவீங்க உட்காருங்க சொன்னோன்னே இந்த கூட்டம் வந்து எங்கேயுமே போகல. நான் அந்த காணொலி வந்து லைவா பார்த்துட்டு தான் இருந்தேன். கூட்டம் வந்து செதறலை. அப்படி இப்படிமா உட்காந்துருந்தாங்க. அதுல ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க கையில வச்சிருந்த அந்த ஹேண்ட் பேக்கை வந்து அப்படி தலைக்கு மேல வச்சு அந்த குழந்தைக்கு தண்ணி மேல படாம அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி அதுக்கப்புறம் பேசினார். வேற என்ன பேசினாருன்னா, நெய்தல் படை இதுதான் முக்கியமான ஒண்ணு. மீனவர்களுக்கு வந்து கடலுக்குள்ள இலங்கை மீனவர்களால அந்த இலங்கை இராணுவத்தால வந்து பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து நான் நெய்தல் படை கட்டுவேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு வீடியோ வந்து ஏஐ மூலம் மட்டும் ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி வந்து அந்த எல்இடி ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்து தரமா இருந்து உண்மையிலே அந்த வீடியோ. அதுல எப்படி என்ன சொல்றாருன்னா, எப்படி நான் ஆட்களை எடுப்பேன் அப்படின்னாக்கி, உனக்கு படிப்பு தேவையில்ல, நெய்தல் படைக்கு படிப்பு தேவையில்ல, நீச்சல் தெரியுமா, படகு ஓட்ட தெரியுமா, இந்த 2 தகுதி மட்டும் இருந்தா போதும். நெய்தல் படையில நான் ஆள் எடுப்பேன், தகுதியான ஆள் எடுப்பேன். நான் அது வேற என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி அதாவது அங்க இலங்கை ராணுவம் வந்து உங்களை வந்து தாக்குற மாதிரி அழிக்கிற மாதிரி சுடுற மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ற மாதிரி வந்துனாக்கி பாரபட்சமே பார்க்காத சுற்று போட்டு தளிரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவர் வேற என்ன சொல்றாருன்னா எங்கள் நாட்டின் தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய தாலி அறுக்க வந்தவன் அல்ல, தாலி அறுத்தனுடைய தலையை எடுக்க வந்தவனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது இந்த டாஸ்மாக் குடிச்சிட்டு செத்துக்கு போறானுங்க இல்லையா, வம்பா குடிச்சிட்டு கள்ள சாராயம் அது இதுமா குடிச்சிட்டு வம்பா குடிச்சு செத்து போய் இந்த அரசு வந்து இந்த மாதிரி குடிக்க வச்சு தாலி அறுத்துறது இல்லையா இளம் இதுல, அந்த விஷயத்தை பத்தி அவர் சொல்றாரு. தாலி அறுக்கிற வந்தவனா இல்லை, தாலி அறுத்தவன் தலையெடுக்க வந்தவன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வீரியமா பேசினாரு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாநாடு ஃபுல்லாவே. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனாக்கி அந்த காணொலி வந்து வலைவலியில் இருக்குது, பாருங்க. ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. ரொம்ப அதுல நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தது, சாத்தியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்தது. பாப்பா அவரு ஆட்சிக்கு வந்தாக்கி நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா உறுதியா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்துருந்தாரு. நீங்க முடிஞ்ச அந்த காணொலியை பாருங்க, பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருமா, சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவாரா, ஆனாக்கி இந்த மாதிரி அவர் சொன்ன விஷயங்கள் வந்து கருத்துக்களை வந்து அவர் செய்வாரா, அவருக்கு அந்த துணிச்சல் இருக்குதா இல்லையாண்டு நம்ம சட்டமன்ற தேர்தலில் பார்க்கலாம். அவருக்கு மக்கள் வாக்கு செலுத்துவாங்களா என்னன்னு தெரியல. அவர் வந்து ஒவ்வொரு மாநாடா அவர் வந்து மரங்களுக்கு மாநாடு போட்டாரு, அதுக்கப்புறம் இப்போ இடையில தண்ணீர் மாநாடு போட்டாரு, இப்போ இந்த கடலம்மா மாநாடு போட்டிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு மாநாடா வந்து அவர் போட்டுட்டு தான் இருக்கிறாரு. நேற்று பனகுடியில வந்து மாடு அந்த மாடு மலையில போயிட்டு மாடு மேய்க்கிற அந்த 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 போராட்டத்துக்கு அண்ணன் ரெடியா இருந்தாரு. ஆனா வந்து காவல்துறை வந்து அந்த அதுக்கு வந்து அனுமதி மறுத்து அவங்கள வந்து ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டுல கைது பண்ணி வச்சிருந்திருக்காங்க.
அது வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனையாயிட்டு போயிட்டு இருந்தது. அது காவல்துறை வந்து அதை தடை பண்ணிட்டாங்க, அந்த செய்யக்கூடாது அப்படின்ட்டு. பார்ப்போம். இப்படி வந்து எல்லா விஷயங்களையும் வந்து மக்களுக்காக நின்று போராட்டி, களத்தில் வந்து போராட்டி நிற்கிற ஒரே ஆளு இன்னைக்கு நம்ம சொல்ல போனாக்கி சீமான் அவர்கள் மட்டும்தான். வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. பார்ப்போம் அவருக்கு வந்து மக்கள் வாக்களிக்கிறாங்களா என்னன்னு. சட்டமன்ற தேர்தல் அப்போ தெரியும். 2026 அவர் இப்போ 8% வாக்கு வச்சிருக்கிறாரு. அவர் எவ்வளோ தூரம் உயர்வார், சட்டமன்றத்தில் போவாரா, எம்எல்ஏ அவங்க கட்சிக்காரங்க எம்எல்ஏ ஆவாங்களா, இல்லை சீமான் அண்ணனே எம்எல்ஏ ஆவாரா என்னங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.